ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இந்த பாருங்கள், அடுத்தபடியாக செகண்ட் ஷிஃப்ட் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக நான் எல்லா பொருளையும் சேகரித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஆயில் தயாரிக்கிறது தான் பாக்கி. சரி, அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்லாம் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு காட்டணும் இல்லையா. 34 வகையான மூலிகை நான் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அந்த மூலிகை. இப்போ அந்த மூலிகைலாம் என்ன அப்படின்றது கண்டிப்பாக நம்ம மருத்துவர் உங்களுக்கு சொல்லுவார். அதோட தன்மைகள்லாம் என்ன அப்படின்றதும் சொல்லுவாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ ஒரு அக்கறை எடுத்துகிட்டு நாங்கள் உங்களுக்காக இந்த எண்ணெயை தயாரிச்சிருக்கோன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு மூலிகையும் நாங்கள் சேர்க்கறதுக்குள்ள இந்த பார்த்தீங்களா பாருங்கள், இதெல்லாம் இப்போ மழை சீசனே இல்லாததுனால இதெல்லாம் கிடைக்காது. ஆனால் இதெல்லாம் காடு மேடெல்லாம் போய் தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். இது பாருங்கள், இந்த மூலிகையெல்லாம் கிடைக்காது. இது எல்லாத்தையும் நான் சேர்த்து சேகரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம மருத்துவர் என்ன சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்குன்னா, பொடுகு தொல்லை வராது, மண்டையில் எரிச்சல் இருக்காது. இந்த வெயிலில் போகிறப்போ ஒரு மாதிரி நிறைய எரிச்சல் இருக்கிறது, வேர்வை அதிகமாக ஒடிகிறது, நாற்றம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த துளசிகளை சேர்க்கறதுனால கண்டிப்பாக வரவே வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த வல்லாரை. இந்த வல்லாரை எதுக்கு இதில் சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நரைமுடி வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி இளநரைன்னு சொல்லுவாங்க. இந்த 25 வயசில் 30 வயசுக்குள்ளே வரக்கூடிய இளநரைகளை முழுமையாக மாற்றக்கூடிய மிக வல்லமை வாய்ந்தது தான் இந்த வல்லாரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொய்யா இலை. இந்த கொய்யா இலை எதுக்கு நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முடி நல்லா நீளமாக வளருவதற்காக வேண்டியும், இதில் ஊர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடலில் இந்த சர்க்கரை நோய் சம்மந்தப்பட்ட ரத்த சர்க்கரை அதிகமாக உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி உதிர்தல் அதிகமாக இருக்கும். சின்ன வயசில் நிறைய பேருக்கு ரத்த சர்க்கரை இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான நபர்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து விலக்கி முடியை நல்லா வளமையாக வச்சுக்கிறதுக்கு இது உதவும். அடுத்து பார்த்திங்கன்னா வெற்றிலை. இது கருப்பு வெத்தலை நம்ம வச்சுருக்கோம், வெள்ளை வெத்தலை இல்லை, கருப்பு வெத்தலை. இந்த கருப்பு வெத்தலையும் பார்த்திங்கனாக்கா இந்த முடி வெட்டுன்னு சொல்லுவாங்க. முடி வேரோட பிடுங்கிக்கிட்டே வந்துடும் நிறைய பேருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு, அதாவது சீப்பில் வாரும்போதே பார்த்திங்கன்னா வேர்க்கால்களோட முடி முழுசாக பிடுங்கின்னு வந்துடும். அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த வெற்றிலை மிக மிக அற்புதமான ஒரு மருந்தாக பயன்படுது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா செம்பருத்தி இலை. பாருங்கள், செம்பருத்தி இலை இது என்னென்னா முடியை ரொம்ப தன்மையாக ரொம்ப மென்மையாக வச்சுக்கிறதுக்கு, சாஃப்டாக வச்சுக்கிறதுக்காக வேண்டி. ஏன்னா இதில் வரக்கூடிய நுரைத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அது முடியினுடைய தடிமனையும் ரஃப்பாக குறைச்சி ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும். அடுத்தபடியாக செம்பருத்தி பூ. இந்த பூக்களுக்கு மிக மிக அற்புதமான தன்மை இருக்குங்க. இது உள்ளுக்கும் எடுத்துக்கலாம், வெளிக்கும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கொண்டது இதை ஏன் அதில் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செம்பட்ட முடி இருக்கும் பார்த்தீங்களா, சில பேருக்கு முடியினுடைய நிறம் இயற்கையாகவே சில பேருக்கு மாறிடும். அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த செம்பருத்தி பூக்கள் மிக அற்புதமான கருமையை கொடுக்கும். அதற்காக வேண்டி இது. அடுத்ததாக இது பார்த்தீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவுரி இலை. இதுதான் நம்ம ஹேர் டையாக இயற்கையாக பயன்படுத்தக்கூடியது. முடி நிச்சயமாக கருப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஹேர் டைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அதே மூலிகையை தான் நேரடியாக கொண்டு நம்ம இதில் சேர்க்குறோம் இந்த எண்ணெயில். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேப்பிலை. இந்த வேப்பிலையை பற்றி உங்களுக்கு தெரியும். வேப்பிலை இருந்தாவே ஆன்டிபயோட்டிக் தான், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக உண்டு பண்ணக்கூடியது. இந்த மண்டை இடி, மண்டை கரப்பானை, மண்டையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது. சில பேருக்கு தானாக புழு வெட்டெல்லாம் வரும். இந்த மாதிரியான புழு வெட்டுக்கள் வராமல் இருப்பதற்காக வேண்டி இந்த வேப்பிலை பயன்படுத்துகிறோம் நம்ம. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மருதாணி. இது பாருங்கள், இந்த மருதாணி இலை பார்த்திங்கன்னா முடிக்கு அந்தளவுக்கு வேர்க்கால்களில் அதிகமான உரத்தை கொடுக்கக்கூடியது. நிறைய வலுவான ஒரு செயல்பாட்டை கொண்டு ஏற்படுத்தக்கூடியது இந்த மருதாணி இலை. இந்த மருதாணி பயன்படுத்துறதுனால நமக்கு முடியினுடைய வேர்க்கால்கள் ரொம்ப உறுதியாக இருக்கும். அடுத்ததாக ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள். இது என்னென்னு கேட்டிங்கன்னா முதியார் கூந்தல். அதாவது வைத்திய முறையில் இதுக்கு முதியார் கூந்தல் அப்படின்னு பேர். ஆனால் நாட்டுப்புறத்தில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இதுக்கு ஜவுரி முடி, ஜவுரி கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இது ஒரே ஒரு மூலிகை மட்டுமே பிரதானமாக கொண்டு நிறைய எண்ணெய் கம்பெனிங்க எண்ணெயை தயாரித்து கொடுக்குறாங்க. இந்த முதியார் கூந்தல் முடியை ரொம்ப நீளமாக வளர்க்குறதுக்காக வேண்டியும்,
முடியில் இருக்கக்கூடிய அந்த சத்தை வந்து குறைக்காமல் பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும் இந்த முதியார் கூந்தல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த முதியார் கூந்தல் பயன்படுத்தின எங்களுடைய அம்மாக்கள் பாட்டிகளுடைய முடிகள்லாம் பார்த்திங்கன்னா 65-70 வயசு ஆகி கூட வந்து கருமை மாறாமல், அப்படியே நீளம் மாறாமல், கருமை மாறாமல், உறுதித்தன்மை மாறாமல் இருந்திருக்கு. அந்தளவுக்கு மிக மிக அற்புதமான ஒரு உறுதியும் வல்லமையும் தரக்கூடிய முதியார் கூந்தல். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாட்டில் நிறைய டாக்டருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மருத்துவக்கிட்ட போனாவே முடி வளரல சார், முடி கொட்டுது, முடி உடையுதுன்னு சொன்னாவே சொல்லுவாங்க இரும்பு சத்து குறைபாடாக இருக்குது, நீங்கள் வந்து அயன் சத்து டேப்லெட்டை சாப்பிடுங்கன்னு. அந்த அயன் சத்தை கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த முருங்கைக்கீரையை வந்து இதில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த முருங்கைக்கீரையினுடைய தன்மை என்னென்னு பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக தரக்கூடியது. அதுக்காக வேண்டி தான் இந்த முருங்கைக்கீரை. அடுத்தபடி பார்த்திங்கன்னா சிறிய வெங்காயம். இதில் இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது இதில் சுரக்கக்கூடிய ரசாயனங்கள் நிச்சயமாக வந்து சைடு எஃபெக்டை வந்து வேறு எதுவுமே உண்டு பண்ணாமல் அந்த தலையில் இருக்கக்கூடிய முடி வந்து உடையாமல் பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும், அதனுடைய நீளத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக வேண்டியும் பல்வேறு விதமான சுரப்பிகள். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பசையாக இருக்கும் தலையில், சும்மா வந்து எண்ணெயே தடவ மாட்டாங்க, ஆனால் முகத்திலே கூட பார்த்திங்கன்னா எண்ணெய் பச்சுன்னு பசையாக இருக்கும். அந்த மாதிரியான எண்ணெய் பசைகள்லாம் தடுத்து முடியை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ட்ரையாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை இதுவும் ஒன்று. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை. என்னோட எலுமிச்சை வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை வந்து பார்த்திங்கன்னா பொடுகு நிறைய பேருக்கு வந்து செதிலாக வந்து கொட்டும், அப்படி மழை சாரல் கொட்டுற மாதிரி மணல் மாதிரி கொட்டும் சில பேருக்கு தலையில். அந்த மாதிரியான பொடுகு தொல்லையிலேருந்து நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா எலுமிச்சை தான் வந்து மிக அற்புதமானது. இன்னும் பார்க்க போனால் அம்மாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து பார்த்திங்கனாக்கா செக்கு ஆடுறப்போ எண்ணெயில் எலுமிச்சம்பழம் போடுவாங்க. எலுமிச்சம்பழம் ஏலக்காய் வாசனைக்கு எலுமிச்சம்பழம் வந்து இந்த மாதிரி பொடுகு தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்காக வேண்டி போடுவாங்க. பொடுகு அறவே ஒதுக்கி தூரமாக நிறுத்தணும் அப்படின்னா அதற்கு ரொம்ப முக்கியமானது வந்து எலுமிச்சை. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கே தெரியும் கருவேப்பிலையுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கருவேப்பிலை வந்து முடியினுடைய கருமைக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது, வேர்க்கால்களை வந்து உறுதிப்படுத்தக்கூடியது, முடி உடைவதை வந்து தடுக்கக்கூடியது. இது மாதிரி முடி சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் கருவேப்பிலை மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. ஆனால் முதல்ல நம்ம சாப்பாடுலேருந்து தூக்கி தூர போடுறது அதுதான். ஸோ அதனால் கருவேப்பிலை, அது அவிச்ச கருவேப்பிலை, பொரிச்ச கருவேப்பிலை, வெந்த கருவேப்பிலை, எந்த மாதிரி கருவேப்பிலை இருந்தாலும் கருவேப்பிலையை கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் குறிப்பாக வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசில் 10ஆம் கிளாஸ் கூட தாண்டிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து வெள்ளை முடி வந்துட்டுருக்கும். அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த கருவேப்பிலை மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். கருவேப்பிலை வந்து முடியை அவ்வளோ அழகாக கருமையாக வச்சுக்கும். அடுத்தபடியாக அருகம்புல். இது வந்து என்ன சொல்லுவாங்க கேட்டாக்கா, முதற் கடவுளான விநாயகமூர்த்திக்கு உகந்த ஒரு மூலிகைன்னு சொல்லுவாங்க. மூலிகைகள்லையுமே முதல் மூலிகை இதுதாங்க அருகம்புல். நம்ம துரதிர்ஷ்டம் பச்சையாக கிடைக்கல, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த இருக்கும், நம்ம எடுத்துன்னு வரலாம். அதை இப்போ உங்களுக்கு வீடியோ காட்டுறதா வேண்டி இது காமிச்சிருக்கேன். இந்த பச்சை புல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தலைமுடியில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்யறதில்ல. இதுக்கு வந்து விட்டமின் அதிகமாக இருக்குதுல்ல, இதில் எக்கச்சக்கமான விட்டமின் இருக்குது. 1-2 இல்லை, நிறைய புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த புரதச்சத்துக்களை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கவும் ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி சேர்க்கப்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த அருகம்புல். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மிளகு. உங்களுக்கு தெரியும், சித்த வைத்தியத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3 இருந்தாவே போதும். எப்பேற்பட்ட ஜுரம், எப்பேற்பட்ட நோய்கள்லேருந்து நம்ம முதலுதவி சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கூறு இருக்குது. அதன் அடிப்படையில் மிளகு வந்து ஏன் சேர்க்கணும்னா, சளி பிடிக்காமல் இருக்கணும், தும்மல் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் மிளகு வந்து இதில் சேர்க்குறோம். நிச்சயமாக வந்து மிளகு வந்து உங்களுடைய சைனீஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும், சில பேருக்கு இந்த ஆஸ்துமா அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கும், அவங்களுக்காக வேண்டி தான் இது. அப்புறமா அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோஜா இதழ். இந்த பாண்டிய மன்னன் கேட்டானே, இயற்கையிலே பெண்களுக்கு மனம் உள்ளதா இல்லையான்னு, அந்த மனத்தை சேர்ப்பதற்காக வேண்டிய உருவாக்கப்பட்டது தான் இந்த ரோஜா இதழ். இந்த ரோஜா இதழ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம பன்னீரெல்லாம் வந்து உற்பத்தி செய்கிறாங்க இதில். அதனால் இந்த ரோஜா இதழ் நறுமணத்திற்காக வேண்டி சேர்க்கப்பட்டது மட்டும் இல்லாமல் முடிக்கு வந்து கொஞ்சம் மென்மையை கொடுக்கும், ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும் ஹேர் வந்து. அதுக்காக வேண்டி உடையாது, அந்த முனை முடிகள்லாம் வந்து உடையின்றாங்களா, அதெல்லாம் உடையாமல் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து மறிக்கொழுந்து, இது ரோஸ்மேரி. இந்த ரோஸ்மேரியும் வந்து அதுக்காக வேண்டி தான் சேர்க்கப்படுது, நறுமணத்திற்காக வேண்டி ரோஸ்மேரியும் சேர்த்துக்கிறோம்.
ரோஸ்மேரிக்கு இன்னொரு முக்கியமான பண்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, முடிக்கால்களை வந்து ரொம்ப உறுதிப்படுத்தும், வலுப்படுத்தும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, என் தலைமுடியே பிடிச்சி இழுக்கணும், அதாவது முடியை கட்டி மலை இழுப்பாங்கன்னாங்க. அது இதை கொண்டு தான் சொல்லுது. ஏன்னு கேட்டால், இந்த ரோஸ்மேரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய முடி வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத வேண்டி சொல்லப்பட்டது. அதே மாதிரி வந்து இந்த ஜடாமாஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா, முடி வந்து பார்த்திங்கன்னா நடுவிலே வந்து உடஞ்சி இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி முடி உடையிறது, முனை முடி இல்லை, பாதியிலே உடையும். அந்த நீளமாக இருக்கிற அந்த ஒரு முடியே வந்து ஒரு 2-3 இடத்துல டேமேஜாக இருக்கும். முடி டேமேஜ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஜடாமாஞ்சல். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்பாலை. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயற்கையான நிறமி தாங்க. நம்மளுடைய முடிக்கு வந்து ஒரு செயற்கையான ஒரு நிறத்தை கொடுக்கக்கூடியது, கருமையான நிறத்தை கொடுக்கக்கூடியது, முடியை வந்து பளபளப்பாக வச்சுக்கும். அதாவது வந்து இந்த பியூட்டிஷியன்கெல்லாம் வந்து போனீங்கன்னாக்கா முடியை வந்து சாஃப்டாக்கி என்னமோ நேர்படுத்தி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை செய்யக்கூடியது இந்த வெட்பாலை. இது பேர் வந்து வெட்பாலை. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த பால் எடுத்து வந்து நம்ம பச்சை குத்துற மாதிரி வந்து உடம்புல வந்து குத்துவாங்க. இதனுடைய பால் பட்டாவே வந்து பார்த்திங்கன்னா இடமே, அதனுடைய நம்மளுடைய தோல் நிறமே வந்து மிக கருமையாக மாறிடும். அதுக்காக வேண்டி தான் இந்த வெட்பாலை வந்து எண்ணெயில் ஏன் சேர்க்கிறோன்னா, நிறமிக்காக வேண்டி தான். நிறத்தை கொடுக்கணும், கருமையான நிறத்தை இயற்கையாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது சேர்க்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது நிறைய ஹேர் டை தயாரிக்கிற கம்பெனிங்க இதை அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக வந்து பார்க்குறது வந்து நெல்லி வற்றல், காட்டு நெல்லி வற்றல். இந்த நெல்லி வற்றல் வந்து உங்களுக்கு தெரியும், ஔவையாருக்கு வந்து அதியமான் வந்து நெல்லிக்கனி ஏன் கொடுத்தாருன்னா, அதீதமான ஆயுளை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அதற்காக வேண்டி நெல்லிக்காய் வந்து அந்தளவுக்கு மருத்துவத்தில் அற்புதமான குணங்களை கொண்டது. இந்த எண்ணெயில் ஏன் இது சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இந்த ஒரு வழவழப்பு தன்மையை வந்து இந்த நெல்லிக்காய் சாறு கொடுக்கணுவாங்க. நெல்லி எண்ணெயில் ஊறி அதனுடைய சாரெல்லாம் வந்து இறங்குறப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, முடிக்கு வந்து ஒரு ஷைனிங் சொல்லுவீங்க இல்லையா, ஒரு வழவழப்பு தன்மை, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கையில் அந்த 4 விரலுக்கு நடுவில் அந்த முடி இப்படி ஸ்டைலாக இழுத்து விடும்போது எங்கேயுமே நிற்காமல் சிக்காமல் ரொம்ப சாஃப்டாக அழகாக வரக்கூடிய அற்புதமான ஒரு தன்மையை தரக்கூடியது தான் இந்த காட்டு நெல்லி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான செயற்கை நிறமி தான். உங்களுடைய தலைமுடியை வந்து எப்போவுமே பழுப்பாகாமல், வெள்ளையாகாமல், நரை வராமல் தடுப்பதில் ரொம்ப ரொம்ப அற்புதமான பண்புகளை கொண்டது. சாதாரணமாகவே வந்து காஃபி பொடியும் இந்த கருஞ்சீரகமே நிறைய பேர் வந்து செயற்கை நிறமையாக வந்து பயன்படுத்துகிறாங்க வீட்டுக்குள்ளே. ரொம்ப பழைய நபர்கள் வந்து இப்போ தெரிஞ்சிங்கன்னா கொஞ்சம் பேர் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, மஞ்சள், காஃபி தூள், கருஞ்சீரகம் போட்டாவே போதும் அப்படின்னு. இவ்வளோ வந்து நம்ம வந்து மருத்துவ ரீதியாக சேர்க்குறோம். இது வந்து நம்மளுடைய முடிக்கு வந்து எப்போதுக்கும் நிரந்தரமான ஒரு கருமையை கொடுப்பதற்காக வேண்டிதான் இது. அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்குறது வந்து மகிழம்பூ அப்படின்னு சொன்னாவே வந்து தெரியும் உங்களுக்கு. இந்த ஈரு, பேனு, சொறி, சரங்கு, படை, கரப்பான், இந்த மாதிரியான மண்டக்கரப்பான், இந்த மாதிரியான எந்த நோயுமே தலை பக்கம் எட்டி கூட பார்க்காதுங்க. இந்த மகிழம்பூ மட்டும் இருந்தால் போதும். மகிழம்பூ வச்சாலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இயற்கையாக உற்பத்தி ஆகக்கூடிய பேனு, ஈரு எதுவுமே சுத்தமாக வராது. அந்தளவுக்கு அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டது. அது மட்டும் இல்லை, இது வந்து அடர்த்தியாக்கும், முடியை வந்து அடர்த்தியாக்கும். இன்னும் சின்ன சின்ன பேபி ஹேர்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன முடிகளை வளர்ப்பதில் பெரும்பங்கு ஆற்றக்கூடியது இந்த மகிழம்பூ. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஆவாரை காண்டாருக்கு சாவாரை ஏதுன்னுவாங்க. அதாவது வந்து ஆவாரம்பூ ஒன்று இருந்தால் போதும், அவங்ககிட்ட வந்து யமனே கிட்ட வர மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு மிக அற்புதமான நல்ல பல பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நீரிழிவு நோயாளிகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-35 ஏஜ் தாண்டிட்டாவே ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து நீரிழிவு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது முதல் ஏற்படக்கூடிய விபரீதம் என்னென்னா முடி கொட்டுறது. இந்த முடி கொட்டுறதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, நீரிழிவு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த ஆவாரையை வந்து நம்ம அதில் சேர்த்துருக்கோம். இந்த ஆவாரையை ஒன்று அதில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து ரொம்ப அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருமையாகவும் இருக்கும். அதே மாதிரி முடியினுடைய வேர் கால்களுக்கு உள் சென்று அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது ஆவாரை. ஸோ அதனால் ஆவாரம்பூ வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடிக்கால்கள் உறுதியாகும். நிச்சயமாக எந்த விதமான தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்குவாங்க. அடுத்தபடியாக வந்து பார்க்குறது வந்து கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பச்சையாக கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சம் ஏற்கனவே சேகரித்து வச்சுருந்து தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்.
இந்த கரிசலாங்கண்ணிக்கு வந்து பொடுகை நீக்கக்கூடியது, அரிப்பை ஏற்படாமல் தடுக்கக்கூடியது, வேர்வையினுடைய துர்நாற்றத்தை போக்கக்கூடியது. நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த முடி அடர்த்தியாக வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வேர்வை அதிகமாக வரும். அப்படி வர பட்சத்தில் வந்து தலையை வந்து கை கொண்டு சொறிவாங்க. அப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். தலைமுடிகளுக்கு வேர்கால்களுக்கு இடையே வரக்கூடிய வேர்வையில் வரக்கூடிய நாற்றமும் வந்து முடிகளை வந்து கஷ்டப்படுத்தும். ஸோ அதனால் முடி இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து தாக்கத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி கரிசலாங்கண்ணி. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து மறிக்கொழுந்து. இந்த மறிக்கொழுந்துக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாசனையை ஏற்படுத்தி கொடுப்பதில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு தாவரம்னா அது மறிக்கொழுந்து தான். மறிக்கொழுந்துலேருந்து நம்ம வந்து சென்ட் எல்லாம் தயாரிக்கிறாங்க. மறிக்கொழுந்தினுடைய சென்ட் வந்து சும்மா ஒரு துளி இருந்தாவே போதும், அந்தளவுக்கு வாசனை அதிகமாக இருக்கும். இது வெறுமனே வந்து வாசனைக்காக மட்டுமே, நறுமணத்திற்காக மட்டுமே சேர்க்கப்படக்கூடிய பொருள் இல்லை. அதையும் தாண்டி மறிக்கொழுந்தினுடைய படி என்னவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக வந்து இதில் தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு, குறிப்பாக தலைவலி சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சரிப்படுத்துறதுல மறிக்கொழுந்து ரொம்ப பெரிய பங்காற்றுது. சில பேர் பார்த்தீங்கன்னா பூவே கூட இல்லாமல் வெறுமனே மறிக்கொழுந்து ஒரு 2 தழையை பிச்சு தலையில் வச்சுட்டு போவாங்க. ஏன்னா தலைவலி, ஒற்றை தலைவலி, இந்த உச்சியில் வந்து குத்துற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மறிக்கொழுந்து மூலமாக கண்டிப்பாக தடுக்கப்படும். நிச்சயமாக வந்து தலைவலி சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சரி செய்கிறதுல மறிக்கொழுந்து மிகப்பெரிய பங்காற்றக்கூடியது. செம்பருத்தி. அடுத்தபடியாக நாம் பார்க்குறது வந்து செண்பகப்பூ. இதழ்கள் மட்டும்தான் இருக்குதுங்க. செண்பகப்பூ இதழ்கள் இருக்குது. செண்பகப்பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உள்ளுக்கும் சாப்பிட்லாம், வெளிக்கும் தடவலாம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு குணம். இதில் நிறைய சர்பத்து, ஜூஸு அது மாதிரிலாம் தயாரிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து முடி சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் சரி செய்கிறதுக்காக வேண்டியே உருவாக்கப்பட்டது தான் இது. இந்த செண்பகப்பூ வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சிறப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நிறம் வந்து இயற்கையாக அந்த கருமையை மாறாமல் வச்சுருக்கோம். பித்தத்தை வந்து தணிக்கக்கூடியது. இளநரைன்றது பித்தத்தினால் வரக்கூடியது தானே. இந்த கபம் சம்மந்தப்பட்ட, பித்தம் சம்மந்தப்பட்ட, வாதம் சம்மந்தப்பட்ட திரிதோஷங்களை வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாவரம் தான் இந்த செண்பகப்பூ. இந்த செண்பகப்பூ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சிறப்போ வந்து இந்த மாதிரியான அற்புதங்கள் நிகழும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வலம்புரி காய். இந்த வலம்புரி காயினுடைய பங்கு என்னவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, முடி வந்து நீளமாக்கும், உதிர்வதை தடுக்கும், உடையாமல் பாதுகாக்கும், ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும். ரொம்ப சில பேருக்கு சீப்பே உள்ளே நுழையாமல் ரஃப்பாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் மென்மையாக மாற்றக்கூடியது. அந்தளவுக்கு அற்புதமான பல பலன்களை செய்யக்கூடியது. இந்த காயை வந்து மட்டுமே எண்ணெய் காய்ச்சி அது மட்டுமே பயன்படுத்தி பல்வேறு விதமான சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான எண்ணெய்கள் விற்கப்படுகின்றன. அது வெறுமனே வலம்புரி காயை மட்டுமே அந்த எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு சாராக்கி கொடுக்குறாங்க. நிச்சயமாக அந்தளவுக்கு வெறும் இந்த ஒற்றை வலம்புரி காய் மட்டுமே வந்து தலையினுடைய பெரும்பாலான நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது. இது அந்தளவுக்கு அற்புதமான பல மருத்துவ நன்மைகள் கொண்டது இது. ஸோ அதனால தான் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லலாம். தலைமுடி சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு அரணாக இருந்து, பாதுகாவலனாக இருந்து, தடுப்புச்சோராக இருக்கக்கூடியது தான் இந்த வலம்புரி காய். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பூலான் கிழங்கு. நீங்கள் பி விட்டமின்ஸ் இருந்தால் தாங்க உங்களுக்கு முடி நல்லா வளரும்னு டாக்டர் சொல்லுவாங்க. அயன் சத்து இருந்தால் தாங்க முடி நல்லா வளரும்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விட்டமின் ஏ, பி, சின்னு சொல்லிட்டு நிறைய பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக உள்ளடக்கியது தான் இந்த பூலான் கிழங்கு. இந்த பூலான் கிழங்கு இருந்தால் மட்டும்தான் அந்த முடியினுடைய புரோட்டீன் சொல்கிறாங்கள்ல, இப்போ நிறைய ஷாம்புங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புரோட்டீன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த புரோட்டீன் உங்களுக்கு வேணுன்றதுக்காக வேண்டி சேர்க்கப்பட்டது தான் இந்த பூலான் கிழங்கு. இது உள்ளுக்கும் சாப்பிடலாம். அது எப்படி சாப்பிடணும் மருத்துவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு அற்புதமான பல மருத்துவ நன்மைகளை உள்ளடக்கியது பூலான். புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடியது இது. அடுத்தபடி பார்த்தோம்னா வெந்தயம். நம்ம சமையல் அறையில் இது கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் எல்லாருமே. இந்த வெந்தயத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, ஒரு வழவழப்பு தன்மையை, கண்டிஷ்னர்னு சொல்லுவாங்கள்ல. நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு போடுறதுக்கு முன்னாடி ஒன்று யூஸ் பண்ணுவீங்க, ஷாம்பு போட்டு பின்னாடி ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. இது மாதிரி பல விஷயங்களை பண்ணி முடியை பாதுகாத்துட்டு வரீங்க. ஒன்றுமே அவசியம் இல்லைங்க.
வெறுமனே வெந்தயம் மட்டுமே எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து நீங்கள் வடிகட்டி அதை வந்து பயன்படுத்தினாவே அந்தளவுக்கு அற்புதமான பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஷாம்புவில் வந்து கண்டிஷ்னர் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த ஒரு வார்த்தை அந்த வழவழப்பு தன்மையை முடியை வந்து ஷைனிங்காகவும் ரொம்ப நைஸாகவும் வச்சுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பங்கு இந்த வெந்தயக்கீரை. அதே போல் வந்து இந்த எண்ணெயை பயன்படுத்துகிறவங்க வெந்தயக்கீரை கிடைச்சாலுமே வந்து சாப்பிடலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, வெந்தயக்கீரை நீங்கள் எடுத்துக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பித்தம் வந்து தனியும்னு சொல்லுவாங்க. அதிகப்படியாக இளநரை வருவதற்கான முக்கிய காரணங்கள் வந்து பித்தம் அதிகமாக உடம்புல இருந்ததுன்னா இளநரை வரும். அந்த இளநரையை குறைப்பதற்காக வேண்டி வெந்தயம் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சுகர் அதிகமாகும்போது ரொம்ப முடி கொட்டுறது, முடி உதறது, முடி உடையிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதை அத்தனையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைன்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து வெந்தயம். இந்த வெந்தயத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முடி வந்து கண்டிஷ்னராக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பற்பாடகம். இந்த பற்பாடகம் எதற்காக வந்து இந்த எண்ணெயில் சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்டிபயோட்டிக். நீங்கள் எப்படி மஞ்சளை வந்து ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மூலிகைன்னு சொன்னீங்களோ அதுபோல் தான் இது ஜன்னி, ஜுரம், விஷஜரம், விஷக்காய்ச்சல், இது மாதிரி எப்பேற்பட்ட ஜுர காய்ச்சல் எதுவாக இருந்தாலுமே சரி, இந்த பற்பாடகம் அப்படிங்கிற ஒரு மூலிகை மிக அற்புதமான பல நன்மைகளை செய்யக்கூடியது. இன்னும் ஒரு படி மிச்சமாக இதை பற்றி மிகைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கேன்சர் தொற்று ஏற்படாமல் தடுப்பதில் மிக அற்புதமான நன்மை உருவாக்கக்கூடியது. மிக அற்புதமான ஒரு தாவரம் இது. ரொம்ப எளிமையாக கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடியது தான் இது. பற்பாடகம் பேர் இதுக்கு. இந்த பற்பாடகத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும் எண்ணெயில் சேர்த்து அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். அதாவது முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனைக்கும் வந்து தடுப்பு வேலியாக அமையக்கூடியதுதான் இந்த பற்பாடகம். வந்து நம்ம பயன்படுத்துறது எதுக்குன்னா முன்னெச்சரிக்கை, அதாவது தடுப்பு சுவராக தான் பயன்படுத்துகிறோம். சளி, இருமல், ஈழை, சயம், காசம் அப்படின்றல, அதாவது வந்து அலோபதி மருத்துவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாத்திரை அதிகமாக கொடுத்துட்டு கடைசியாக ஒரு மாத்திரை சேர்த்து கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட்ற எல்லா மாத்திரையும் ஒரு சைடு எஃபெக்டை வராமல் இருக்குன்றதுக்காக வேண்டி ஒரு மாத்திரை வரும். அந்த மாதிரி இது வந்து என்னென்னு கேட்டோம்னாக்கா, நம்ம எண்ணெயில் இருக்கக்கூடிய தூய்மையான தன்மையை அதிகப்படுத்தி கொடுப்பதில் இது இந்த ஓமத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. எண்ணெய் வந்து லிக்விட் ரொம்ப அந்த வழவழப்பு தன்மையை குறைச்சி தண்ணி மாதிரி திரவ நிலையாக மாற்றி ரொம்ப லேசாக அந்த டென்சிட்டின்னு சொல்லுவாங்களா, அடர்த்தியை வந்து குறைச்சி ரொம்ப சாஃப்ட் ஆகக்கூடியது. அந்த எண்ணெயே வந்து ஒரு மாதிரி மிருதுவாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை. அதே போல் வந்து இது நம்ம இந்த மூலிகை வந்து இந்த ஓமம் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து அந்த எண்ணெயில் ஊறும்போது என்ன ஆகும்னா, நமக்கு தலை ஊறுறது, எரிச்சலாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மட்டுப்படும். ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது வந்து வெட்டி வேர். இந்த வெட்டி வேர் எதற்காக இதில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முடியினுடைய உறுதித்தன்மைக்காக வேண்டி தான். முடி வந்து உறுதியாக இருக்கும், அதிகப்படியான நீளமாக வளரும், ரொம்ப வந்து அடர்த்தி வளரும். இந்த பேபி ஹேர்னு சொல்லக்கூடிய குட்டி குட்டியாக, அதாவது வழுக்கு தலையில் முடி முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான முடி உற்பத்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். எங்கெல்லாம் வந்து முடி வந்து வளராமல் தடுக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துலலாம் கூட வந்து முடி வளர்வதற்கான ஏதுவான ஒரு சூழலை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து தலை ஓட்டு பகுதியில் வந்து உறுதித்தன்மையை கொடுக்கக்கூடியது. இந்த வெட்டி வேரை கொண்டு காய்ச்சப்பட்ட ஒரு எண்ணெயை வந்து நம்ம தலைக்கு தடவிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தலை வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும், முடிக்கால்கள் உறுதியாக இருக்கும், முடி உறுதியாக இருக்கும். இந்த தலை ஓடுன்றல அந்த ஓடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், வலுவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்து முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப உறுதித்தன்மை ஏற்படுத்தி கொடுப்பதில் ஆற்றல் மிக்க ஒரு மூலிகை தான் இந்த வெட்டி வேர். அடுத்தபடியாக கடைசியாக சொல்லலாம், இப்போ நம்ம கிட்டத்தட்ட 33 மூலிகை பார்த்துட்டோம். கடைசியாக பார்க்குறது தான் வந்து குமரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து இதுக்கு பேர் சோற்று கற்றாழை, ஆனால் இதில் வைத்தியத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குமரின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை குமரின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் இது இருக்கிற இடத்துலேருந்து பிடுங்கி தூரம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம்னா கூட இது காயாது, இளமையாகவே இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து குமரின்னு பேர். இந்த குமரியில் சாறு எடுக்கிறது மட்டும்தான் வைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, சோத்து கத்தாழையில் சாறு எடுக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் வைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இதை ஜல்லுன்னு
நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 5000 10,000 வீடியோ பார்த்துருப்பேன். எல்லாத்துலேயுமே ஜெல்லை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த ஜெல்லை எடுத்து எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு இதுதான் வந்து மூலிகை அந்த குமரிச்சாறுன்றாங்க. இல்லைங்க, நிச்சயமாக அப்படி கிடையாது. குமரி சாறு எடுப்பதற்கு ஒரு தன்மை இருக்குது. அந்த சாறை மட்டும்தான் எடுக்கணும். அந்த ஜெல்லுன்னு தான் சாறு எடுக்கணும். அந்த ஜெல்லுலேருந்து சாறு எடுக்கும் தன்மையை வந்து எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மட்டும்தான் வைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ரசத்தை வந்து மணியாக மாற்றி ரசமணியாக்கு உருவாக்குறாங்களோ அவங்க தான் வந்து பாதி வைத்தியர்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த சோத்து காத்தாழையிலேருந்து சாறு எடுக்கிறவன் எவனோ அவன் மட்டும்தான் சிறந்த வைத்தியன்னு சொல்லுவாங்க. சோத்து காத்தாழையில் இருக்கக்கூடிய அந்த ஜெல், அதாவது வந்து குறிப்பாக இந்த அடிவாகத்தில் வந்து வெட்டுப்படக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான பால் வரும் பாருங்கள். இது வெட்டப்பட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். இந்த ஒரு கருமையான ஒரு திரவம் வந்துருக்கு பாருங்கள். அது முதல்ல வந்து மஞ்சளாக வரும், அது காய கருமையாக மாறிடும். இது வந்து விஷத்தன்மை நச்சுத்தன்மை கொண்டது. இந்த நச்சுத்தன்மையை வந்து வெளியேற்றணும். ஏன்னா முதல்ல மடல் உடைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் நிறத்தில் வந்து ஒரு விதமான வந்து ஒரு திரவம் வரும், பால். அந்த பால் தான் காஞ்சி இப்படி கருமையாக மாறும். அந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறம்தான் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் சீவிட்டு இந்த பச்சையாக இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லை எடுத்து ஒரு விதமான பொடிகளை போட்டு தான் அது சாராக மாற்ற முடியும். அது என்ன மாதிரியான அதாவது குமரியிலேருந்து சாறு எப்படி எடுக்கிறதுன்றதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடலாம். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கேளுங்க, நிச்சயமாக நான் சொல்கிறேன். அது மாதிரி இதிலேருந்து இருக்கக்கூடிய சாறு, இந்த சாறு எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கண் எரிச்சலாக இருக்கிறது, கண் ரெட்டாக மாறிடுறது, ஒற்றை தலைவலி, பின்பக்க தலைவலி, முன்பக்க தலைவலி, உச்சியில் வந்து தலை இடியாக இருக்கிறது, பாரமாக இருக்கிறது, கீழே குனிஞ்சால் வந்து வலியாக இருக்கிறது, தலகாணி இல்லாமல் படுக்க முடியும் சூழ்நிலை, இந்த மாதிரி அத்தனை பிரச்சனைகள் மிக நேர்த்தியாக சரி பண்ணக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான ஒரு தாவரம்னு சொன்னால் குமரிங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து காயக்கற்ப மூலிகைன்னு சொல்லுவாங்க, சாகாவரம் படைத்த மூலிகைன்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகைகளை வந்து கிட்டத்தட்ட 1000 நோய்களை குணப்படுத்தலாம். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை நடத்தக்கூடியது. இது குறிப்பாக வந்து தலைமுடிக்கு ஏன் பயன்படுத்துகிறோம்னா, இந்த குமரியினுடைய சாறு எடுத்து நம்ம தலையில் தேய்க்கக்கூடிய எண்ணெயில் ஊற்றி காய்ச்சினோம் அப்படின்னா, இந்த எண்ணெயை யார் பயன்படுத்துகிறாங்களோ அந்த பெண்மணி என்றைக்கும் குமரியாகவே இருப்பான்னு அர்த்தம். அப்போனா 16-17 வயசில் இந்த மூலிகை எண்ணெயை தடவ ஆரம்பிக்கிறீங்கன்னா 66-67 வயசு வரைக்கும் கூட நீங்கள் போட்டு வச்சிருக்கிற அந்த முடியும் உடையாது, முடியினுடைய நிறமும் மாறாது, கருமையாக அகலாது, உறுதியாக நீங்காது. அத்தனை பலங்களை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த சோற்று கற்றாழை என்று சொல்லக்கூடிய குமரி. இந்த குமரியை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய முடி என்றைக்குமே கருமையாக இருக்கும், இளமையாக இருக்கும், உறுதியாக இருக்கும், வலுவாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாமே ஒன்று தான். பட் ஆனால் வந்து இந்த குமரிச்சாறை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய எண்ணெய் மிக மிக அற்புதமான ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னா இது வந்து வெறுமனே தலைமுடிக்கான எண்ணெயாக மட்டும் இல்லாமல் தலை சம்பந்தப்பட்ட நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. நீங்கள் இது தலைவலிக்கான ஒரு எண்ணெயாகவும் பயன்படுத்தலாம், தலைமுடிக்கான எண்ணெயாகவும் பயன்படுத்தலாம், ஆன்டிபயோட்டிக் மாதிரியும் பயன்படுத்தலாம். என்றைக்கு நீங்கள் இளமையாக இருக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது. இதுவும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்களும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாக நேரடியாக எடுக்கப்பட்ட மூலிகை தான். இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம வந்து இந்த எண்ணெயை தயாரிக்கிறோம். இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக காய்ச்சி வடிகட்டி அப்படியே எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கு இல்லைங்க. இது வந்து காய்ச்சி வடிகட்டி ஃபில்டர்னு சொல்லக்கூடிய வடி வந்து எப்படின்னா சூரிய புடம் போடுவாங்க. சூரிய வெளிச்சத்தில் வச்சு புடம் போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பயன்பாட்டுக்கு இதை கொண்டு வரோம். இந்த மூலிகை எண்ணெய் நம்ம பயன்படுத்தும் போது நோயிலிருந்து விடுபடலாம், முடியிலிருந்து நம்ம காத்துக்கலாம், முடி உடையாமல் பாதுகாக்கலாம், நீளமாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை எண்ணெய் தான் இப்போ நம்ம இதை கொண்டு தயாரிக்கிற மூலிகை எண்ணெய். இந்த மூலிகை எண்ணெய் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவ்வளோ மூலிகைகளை சேர்த்து கூட ரொம்ப குறைவான ஒரு விலைக்கு தான் நம்ம கொடுக்குறோம். 100 ml வெறும் 150 ரூபா தான், 200 ml வெறும் 300 ரூபா தான். அதே போல் 500 ml அப்படின்னு நீங்கள் வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபா கம்மியாக வராது, ஒரு 600-650 ரூபா அப்படி வருவாங்க. அதுபோல் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம வாங்கலாம். நம்மக்கிட்டேருந்து வாங்கி நான் ரீட்டெயிலாக பண்ணலான்னுக்கிறேன் சார், நீங்கள் ஹோல்சேலாக கொடுங்க, நான் ரீட்டெயிலாக பண்ணுறேன்னா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மொத்தமாகவும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த எண்ணெயை ஒரு முறை வாங்கி சாம்பிள் பயன்படுத்தி பாருங்கள்.
உங்களுக்கு ரிசல்ட் அவ்வளோ பக்காவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இங்கே பார்க்குற அத்தனையுமே வந்து இயற்கையான முறையில் கொடுக்கப்பட்ட பொருட்கள் தான். மூலிகை அப்புறம் மூலிகை சரக்குகள் தான் எல்லாமே வந்து. இதில் நம்ம எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்கல. நேரடியாக தேங்காய் எண்ணெயில் அப்படியே போட்டு காய்ச்சணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. வெறும் தேங்காய் எண்ணெய் எடுத்து சூடான கடையில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி பக்குவமாக ஒவ்வொரு மூலிகையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு மூலிகை எண்ணெயை நம்ம உருவாக்குறோம். அப்படி உருவாக்குன மூலிகை எண்ணெய் தான் அந்த மூலிகை எண்ணெய். இந்த எண்ணெய் இது பாருங்க, இதுதான் வந்து அந்த மூலிகை எண்ணெய். இப்படி தான் உருவாக்குறது இந்த மூலிகை எண்ணெய். இப்படி உருவாக்கப்பட்ட இந்த மூலிகை எண்ணெய் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 200 ml. இப்போ நான் கையில் வச்சுருக்கேன்னா இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 200 ml எண்ணெய். இது இந்த எண்ணெயை வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயமாக நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு முறை பயன்படுத்தினா போதும், இல்லை 2 முறை பயன்படுத்தினா போதும். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறப்போ வந்து நல்லா தலைக்கு தேய்ச்சி ஒரு 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 துணியை கொண்டு கட்டிடலாம், இல்லை ஒரு கவர் எதனா போட்டு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துட்டு காலையில் எழுந்து இதை பயன்படுத்தலாம். காலையில் எழுந்து நீங்கள் தலையை அலசிடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப குளுமையை தரக்கூடியதாக இருக்குது, நான் ஒரு முறை செஞ்சு பார்த்தேன் சார், எனக்கு வந்து ரொம்ப உபதிரவம் தர்ற மாதிரி தெரியுது இதுக்குன்னா, ஒரு 2 மணி நேரம் முன்னாடியாக வந்து நீங்கள் இதை பயன்படுத்தலாம். 2 மணி நேரம் முன்னாடி நீங்கள் இதை நல்லா ஊற வச்சு தேய்ச்சி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் குளிச்சிடலாம். அப்படி குளிக்கிறப்போ சாதாரண சோப்பு ஷீக்கா எது ஒன்று போட்டு குளிக்கலாம். ஒன்றும் ஸ்மெல்லாம் எதுவும் இருக்காது. ரொம்ப அற்புதமான நிவாரணத்தை கொடுக்கும். இதை விட இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தேய்ச்சி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு தலையை அலசிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அருவியில் குளிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன் அருவியில் குளிக்கிறதுக்கும் பாத்ரூமில் குளிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது? ஏன்னா அருவியில் குளித்தா மட்டும்தான் முடி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ரொம்ப தலைபாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு தைலம் இது. நம்ம வந்து ஹோல்சேலாகவும் பண்ணுறோம், ரீட்டெயிலாகவும் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரே ஒரு பாட்டில் வேணாலும் தரோம், 10 பாட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம், 100 பாட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை சார் மொத்தமாக நான் 5 லிட்டர் 10 லிட்டர் வாங்கி நான் ரீட்டெயிலாக பண்ணலான்னு இருக்கேன்னா அப்படியும் செய்யலாம், ஒரு பிரச்சனை இல்லை. வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. நான் அதே மாதிரி வந்து தமிழ்லையும் வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருக்கேன், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக கூப்பிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில் இருக்கும், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்கும். நம்பர் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. 98 94 10 76 45. எந்த டைமில் வேணால் நீங்கள் கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக பார்த்தவங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். மீண்டும் இதே போல் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.